ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். முந்தின நாள் நைட்டு பாசி பயிர் ஊற வச்சுருந்தேங்க. அதை தான் இப்போ காலையில் எடுத்து பார்க்குறேன். நல்லா ஊறி இருந்தது. இனிமேல் இதை ஒரு காட்டன் துணியில் கட்டி வச்சிட்டோம், வெள்ளை துணியில் கட்டி வச்சிட்டோம்னா நல்லா முளைக்கட்டிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் ஒரு பக்கம் செஞ்சுட்டு பிறகு காலையில் டிஃபனுக்கு இட்லி தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்தேன். இட்லி அப்படின்னாலே எங்கள் வீட்டில் யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் நல்ல பிரியமாக வச்சு சாப்பிடுவான். இட்லி சட்னி சாம்பாரோட அவனோட டிஃபன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நான்ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். கூட 2 இட்லியே சாப்பிடுவான். மற்றதெல்லாம் ரொம்ப சாப்பிட்றது இல்லை. இட்லி மட்டும் நல்லா சாப்பிடுவான். அதனால சரின்னு சொல்லிவிட்டு இட்லியை வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே அப்பா வீட்டுக்கு தாங்க போயிருந்தேன். அங்கே கொடை விழா நடந்துருந்துச்சு. அதுக்கு அண்ணா தம்பி எல்லோரும் சேர்ந்து ஆட்டுக்குட்டி தான் கிடாய் வெட்டியிருந்தாங்க. அங்கே கடா விருந்துக்கு தான் போயிருந்தோம். அங்கே ஈரல் சமைச்சிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டு பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். முதல்ல எப்போதும் போல் எண்ணெயில் கடுகு அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டாங்க. அது கூட நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சேன் ஈரல் சோறொட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஈரல்லாம் எல்லாம் மண்ணீரல் கல்லீரல் எல்லாம் சேர்த்து தனியாக ஈரல் கூட்டு வச்சுருந்தாங்க. சூப்பராக பக்கத்துலேயே குடலும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. குடல் வீடியோ நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு விரிவாக போடுறேங்க. அதை எப்படி சுத்தம் பண்ணுறது, எப்படி கிரேவி பண்ணுறதுங்கிறத இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த ஈரல் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டாங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் அரைச்சி வச்சுனாங்க. அதை தான் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டாங்க. அது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வந்ததுக்கு பிறகு இதில் என்ன சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போல் போட்டுட்டாங்கங்க. போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டாங்க. அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு அதோட கவுச்சி ஸ்மெல்லாம் குறைஞ்சதுக்கு பிறகு அப்புறம் கொஞ்சம் வேக விட்ட பிறகு அதுக்கப்புறம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் தான் உப்பே போட்டாங்க. போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டாங்க. ஏன்னா அது சில இந்த கல்லீரல் மண்ணீரல்லாம் கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக நல்லா வேக வச்சிடணும். அதனால தான் அவங்க ரொம்ப நேரம் வேக வச்சாங்க. அப்புறம் மிளகாய் வத்தல் பொடி அவங்க எப்போதுமே ஸ்பூன்லலாம் அளந்து போட மாட்டாங்க. சும்மா இவ்வளவு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்டில் தான் போடுவாங்க. அதனால் வத்தல் பொடி ஒரு 2-3 ஸ்பூன் போட்டாங்க. அப்புறம் மல்லிப்பொடி அதுவும் 3 ஸ்பூன் போட்டாங்க. அது கூடவே கரம் மசாலா தூளும் போட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி கிரேவி ரெடி பண்ணிட்டாங்க. பக்கத்துலேயே குடலும் குட்டி குட்டியாக நல்லா அரிஞ்சிட்டாங்க. முதல்ல நல்லா வற்ற வச்சுட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. மாவெல்லாம் அரைச்சிட்டு கூடவே சாயங்காலமாக ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பொழுது இப்படி தான் போச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.